ஹாய் காய்ஸ் இப்போ ட்ரிப் பார்ட் 3 ஆல்ரெடி நம்ம வந்து 2 பார்ட் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். இப்போ பொறுத்த வரைக்கும் நிறைய டெம்பிள்ஸ் அதிகமாகவே இருக்குங்க, சைனீஸ் டெம்பிள் அந்த மாதிரிலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் கச்சாங்புத்தே முறுக்கு கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் முறுக்ஸும் இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. நம்மளுக்கு சாம்பிளுக்குலாம் வந்து ஊர்லலாம் இந்தியாவிலலாம் சாப்பிட கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே வந்து சாப்பிடலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈப்போக்கு போனாலே வந்து இந்த முறுக்கு வாங்காமல் யாருமே ரிட்டன் வரமாட்டாங்க. ஏன்னா விலையும் வந்து அவ்வளோ குறவாக இருக்கும். ஸோ ஒரு பேக்கெட் முறுக்கு வந்து 3 வெள்ளி தான் போடுவாங்க. சின்ன பேக்கெட் வந்து 3 வெள்ளி, அதை விட கொஞ்சம் பெரிய பேக்கெட்னால் வந்து 9 வெள்ளி அப்படின்ற மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு எடுத்து நிறுத்து அங்கே வந்து பேக் பண்ணி வைப்பாங்க பெரிய பெரிய பேக்கெட் முறுக்குலேருந்து. ஸோ இந்த பார்த்திங்களா 3 வெள்ளின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நார்மலான பேக்கெட்லாம் 3 வெள்ளி, பெரிய பேக்கெட் 9 வெள்ளி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிற்கிறதெல்லாம் வந்து நம்மளை வீடியோலாம் எடுக்க விட்டாங்க. ஸோ ஒரு சில கடைகள்லாம் அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் இந்த கடையில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்படி தாங்க இங்கே அழகாக பேக்கிங்லாம் பண்ணுறாங்க. ரொம்பவே சுத்தமாக பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. நான் கூட ஃபோட்டோவுக்கு தான் போஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா இவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அதே தெரியாமல் நான் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா முறுக்கு, இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின முறுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. பால்கோவா, லட்டு, ஜாங்கிரி, அதிரசம், அது இதுன்னு அப்பா எக்கச்சக்கமாக அவ்வளோ வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் எனக்கு சொல்லவும் தெரில. ஸோ அதுக்கப்புறமா கேஷ் கவுண்டரில் போய் கேஷ் கட்டிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். டாடா.